நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இந்தியாக்கான T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் இருக்கு இல்லையா, அது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, வழக்கம் போல் சீனியர் பிளேயர்ஸ் தான் அதிகமான இடங்கள் அப்படின்றத பிடிச்சிருக்காங்க. 1-2 பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த பிளேயர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இவங்கலாம் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண பல பிளேயர்ஸ் உள்ளே வரல அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து பேருக்கு கூட ஒரே ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நட்ராஜன் இருக்கார் இல்லையா, ஸோ நட்ராஜனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கில் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த T20 ஸ்குவாடில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாய்ஸ் அப்படின்றத வைக்கணும் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இடம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அவருக்கு இப்போ டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ இல்லை காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கோ தமிழ்நாட்டில் பிளேயர்ஸ் பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ணல அப்படின்றதுனால கண்டிப்பாக அவருக்கான இடம் அப்படின்றது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்போது ஒரே ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லாதது அப்படின்றது ரொம்ப பெரிய டிராபேக்காக ரொம்ப பெரிய விமர்சனத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட KL ராகுலா இருந்தாலும் சரி, இல்லைனா ரிங்கு சிங் இருக்கார் இல்லையா, ரிங்கு சிங்கா இருந்தாலும் சரி, ருத்ராஜ் கெய்க்வாட்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு இடம் அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, ஜெய்ஸ்வால் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டீமுக்குள்ள இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெருசாக எல்லாத்தாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா, அவரும் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்றதான் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் அவர் வந்துட்டு அந்த ஸ்குவாட் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்குவாட் அந்த 15 பேர் ஸ்குவாட்ல இருந்தாலும் பிளேயிங் லெவலில் சஞ்சு சாம்சனுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. ஏன்னா ரிஷப் பண்ட் இருக்கார் இல்லையா, ரிஷப் பண்ட் இன்ஜுரிக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு கம்பேக் அப்படின்றத கொடுத்துருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் அந்த பிளேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல சஞ்சு சாம்சனுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குமா அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஏன் அந்த பிளேயர்ஸ்லாம் எடுக்கப்படலை, இந்த எடுக்கப்பட்ட 15 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அப்படின்றது இருக்கு, இந்த ஸ்குவாட் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்றதுக்கு சரியான ஸ்குவாடா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த T20 ஸ்குவாட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணப்படாத பிளேயர்ஸ் ஏன் செலக்ட் பண்ணப்படல, அவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது எங்க பறி போச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் தான் வந்துட்டு இந்த டீம் அப்படின்றதே லீட் பண்ண போறாரு. ஸோ ரோஹித் சர்மா இருக்கிறது அப்படின்றது பெரிய எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சீனியர் பிளேயர் ஆஸ் ஏ கேப்டனாக பார்த்தோம் அப்படின்னா 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போயிருந்தாரு. ஃபைனலை தவிர மற்ற எல்லா மேட்ச்லையுமே நல்லா டீமை லீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் இருக்கிறதுல நமக்கு பெரிய ஷாக்கிங் எதுவுமே கிடையாது. அவரை ஸ்கிப் பண்ணி போனோம் அப்படின்னா ஹார்திக் பாண்டியா இந்த பேர் இருக்கிறது அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேப்டனாக மாறி பார்த்தோம் அப்படின்னா மும்பையை சரியாக லீட் பண்ண தெரியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் ஹார்திக் பாண்டியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி பார்க்கும்போது பேட்டிங் பவுலிங்னு சொல்லிட்டு ரெண்டுலையுமே சொல்லிக்கக்கூடிய விதத்தில் இந்த சீசன் IPL அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இவங்க எப்படி தூக்கி வைஸ் கேப்டன்சி அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழதான் செய்யுது. பட் இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியா டீம் ரோஹித்துக்கு அப்புறமா இவர் தான் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ண போறாரு, இவர் தான் லீட் பண்ண போறாரு அப்படின்ற வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மும்பை இந்தியன்ஸ்ல இவ்வளவு பெரிய டிராபேக் அப்படின்ற பார்க்குற ஒரு கேப்டன் ஆஸ் ஏ கேப்டனா பார்க்கக்கூடிய ஒரு இந்தியன் டீமை எப்படி கொண்டு போவாரு, எப்படி லீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விசஸ் ஹார்திக் பாண்டியா அப்படின்ற இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அதே 2 பிளேயர்ஸையும் ஒரே ஸ்குவாட்ல வைக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஹார்திக் பாண்டியாவுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பேட்ஸ்மேன் பிளஸ் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டா இருக்கிறதுனால அவருக்கான இடம் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிரடியா ஆடணும் ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பா தேவை. ஸோ 360 டிகிரியில் பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் அடிச்சு வெளுப்பாரு. அவர் ஃபார்ம்ல இருந்துட்டாரு, அவருக்கு பால் கரெக்டா சிக்கிருச்சு அப்படின்னா அந்த மேட்ச்ல அவர் ஒரு 15-20 பாலுக்கு மேலே ஏதாவது ஒரு மேட்ச்சில் நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை அப்படின்னு சொல்லலாம். யாசஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ ப்ரூவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஓப்பனிங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரைட் ஹேண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, ரோஹித் சர்மா ஷிகார் தவான் காம்போ இருந்தப்போ பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்போவாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு தான்
தான் சொல்லணும். ஸோ இந்த வேர்ல்டு கப்லையும் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு யாசஸ்வி இருக்கார் இல்லையா, யாசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவை ஓப்பன் பண்ணாங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படின்றதும் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஆப்போசிட்டில் நிற்கும் போது யாசஸ்வி ஜெய்ஸ்வாலால் நல்லா அடிச்சு விளையாட முடியும் அப்படின்றதுனால அவரை ஓப்பனிங் இறக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ உங்களுடைய சாய்ஸ் என்ன, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் இருக்காரு இல்லையா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ மறுபடியும் திருப்பி வந்து ஐபிஎல் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லாவும் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வேர்ல்டு கப்பில் ரிஷப் பண்ட்டுக்கான இடம் அப்படின்றது உறுதி பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த மாதிரியான முக்கியமான நாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ரிஷப் பண்ட்டுக்கான இடம் அப்படின்றது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க பிளேயிங் 11ல. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். சஞ்சு சாம்சனை அந்த 15 மெம்பர்ஸ்குள்ளே எடுத்தது சரி, பட் விளையாடுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது தரப்படுமா, இல்லைனா பெஞ்ச்லேயே உட்கார வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு முக்கியமான காரணம் ரிஷப் பண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்லை தப்பாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது வர இருக்கு. பட் இது கஷ்டமான விஷயம் தான், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷப் பண்ட்டுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆகுது, இன்ஜுரி ஆகுது, இல்லைனா ரிஷப் பண்ட்டால் சரியாக விளையாட முடியல அப்படின்னும் போது தான் சஞ்சு சாம்சன் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும், எனக்கு கிரிக்கெட் மட்டும்தான் ஆட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கான சரியான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்படுறதே இல்லை அப்படின்னே சொல்லலாம். 1-2 மேட்சஸ் தான் அவருக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றதே கிடைக்குது. ஒரு சில மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் அடிச்சிடுறாரு. பட் ஒரு சில மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிறதே ஒரு சில வாய்ப்புகள் அப்படின்றத அவர் வேஸ்ட் பண்ணிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். பட் எல்லா பிளேயர்ஸுக்குமே அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 10 மேட்ச் கொடுத்தா தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத காட்ட முடியும். கொடுக்கறதே 2-3 மேட்ச் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, அதுக்கப்புறமா ஸ்குவாட்லேயே எடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் மறுபடியும் இந்த ஸ்குவாடில் வந்திருக்கிறது அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு விஷயம். அவருக்கு ஆட வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவரை ப்ரூவ் பண்ணிடுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் செலக்ட் ஆனது அப்படின்றத நம்ம வீட்டில் ஒருத்தர் செலக்ட் ஆன மாதிரியே பார்த்தோம்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் அப்படின்றத கொட்டியிருக்காரு, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்பின் ஆப்ஷன் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா சகலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஷாகலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு. சாகல் வந்துட்டு அதிகப்படியான ரன்ஸை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் இதெல்லாம் இருந்தாலும் கூட விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்றத யாருமே மறக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையான நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய விக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விக்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேர்த்தையுமே ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம், ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா டீம் இன்கேஸ் ஏதாவது ஒரு நேரத்தில் தடுமாறுறாங்க அப்படின்னா ஆங்கர் ரோல் எடுக்கணும், பவுலிங் பேட்டிங் இருக்கு இல்லையா, ரெண்டுலேயுமே அவங்க வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி 2 பேரையுமே எடுத்திருக்காங்க. அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா 2 பேரோட ரோலுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா தான் சிக்ஸர் மணின்னு சொல்லக்கூடிய சிவம் துபே இருக்கார் இல்லையா, சிவம் துபே டீமுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிவம் துபே பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம் சிவம் துபேனுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி. ஸோ சிவம் துபே உள்ளே கொண்டு வந்ததே அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசான கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசான கிரவுண்ட்ஸ், அங்கே வந்துட்டு 6, 4 இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா சிவம் துபே மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர் கண்டிப்பாக தேவை அப்படின்ற டாக் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரிங்கு சிங்கான இடம் இருக்கு இல்லையா, சிவம் துபேக்கு இடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டதுனால தான் ரிங்கு சிங்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத சிவம் துபே கண்டினியூஸாக ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தோம்னா சிஎஸ்கேக்காக காட்டி வேர்ல்டு கப்பில் தன்னுடைய இடம் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டாரு அப்படின்றா சொன்னால் அவர் கண்டிப்பாக பிளேயிங் 11லேயும் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். பும்ராவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் பும்ரா இன்னுமே அட்டாக்கிங்கில் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ பும்ரா இருக்கிறதுலையுமே ரொம்ப பெரிய அளவில் எதுவும் சர்ப்ரைஸும் கிடையாது, அவருடைய ரோல் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்றதும் கிடையாது, நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து
அடுத்தது ஹர்தீப் சிங், முகமது சிராஜ். முகமது சிராஜினுடைய அந்த ஃபார்ம் அப்படின்றத மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, முகமது சிராஜுக்கு பதிலாக நட்ராஜன் இருக்கார் இல்லையா, அவரை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேருடைய ஏக்கமாக இருக்குது. நிறைய பேர் அதை பற்றி விமர்சனம் அப்படின்றதையும் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நட்ராஜன் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை கூட சிராஜ் பண்ணல. பட் அதை தாண்டி சிராஜுக்கு வந்துட்டு எப்படி கிடைக்குது, ஏன் வந்துட்டு நட்ராஜனுக்கு கிடைக்கல அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய கேள்வியாக தான் இருக்குது. பட் வேர்ல்டு கப்பில் அதை சிராஜ் வந்துட்டு அவங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவாரா, இல்லை அவங்க சொன்னதான் சரி, இவருக்கு பதிலாக நட்ராஜனை தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்றத மறுபடியும் கொண்டு வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் இருக்கார் இல்லையா, அஸ்வின் விஜயத்துலேயும் 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம சொன்ன முக்கியமான கேட்டகரி பெரும்பாலும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத வச்சு செலக்ட் ஆகாமல் போனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல கேஎல் ராகுல் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கேஎல் ராகுல் ஏன் வந்துட்டு டீமுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல், சுப்மன் கில் இவங்க 2 பேருமே ஏன் டீமுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லும்போது ஓப்பனர்ஸ்க்கான ஸ்பேஸ் அப்படின்றது அங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. மிடில் ஆர்டர்ஸ்க்கான பிளேயர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்றதுனால தான் மிடில் ஆர்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிவம் துபேவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அடுத்தடுத்து அவருடைய யாதேஸ்வரி ஜெய்ஸ்வாலாக இருந்தாலும் சரி, சூரியகுமார் யாதவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அப்படின்றத வச்சு மிடில் ஆர்டர் தான் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாதேஸ்வரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பனிங்க்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்றதுனால ரைட் ஹேண்ட் ஓப்பனர்ஸ்க்கான வாய்ப்பு அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட எத்தனை ஓப்பனர்ஸை டீமில் வச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ கீப்பர் மட்டும் 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அவங்களை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக எடுத்திருக்காங்க ரிஷப் பண்ட்டையும் சஞ்சு சாம்சனையும் அப்படின்னே சொல்லலாம். ரிங்கு சிங்க்கு ஏன் இடம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிங்கு சிங்க்கான இடம் அப்படின்றது தான் சிவம் துபே பிடிச்சிருக்காரு. ரிங்கு சிங்கோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் இவங்களை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா சிவம் துபே பார்த்தோம் அப்படின்னா 4th 1 பிளேஸ் அதில் வந்துட்டு இறங்கி நல்லா அதிகமான பால்ஸ் அப்படின்றத சந்திச்சு நல்லா விளையாடுறாரு. நம்ம ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 6th பிளேஸ் 7th பிளேஸில் அந்த ஃபினிஷர் ரூல் அப்படின்றத அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபேக்கு இடம் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நட்ராஜனுக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கல, எந்த ஒரு தமிழ் பிளேயருமே ஏன் இல்லை அப்படின்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இதை வேற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா அது வேற ஒரு மாதிரி போயிடும் அப்படின்றதுனாலையும் இந்த கண்டென்ட்டை இதோட முடிக்கிறேன். ஏன் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணப்படல அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்குவாடில் இவருக்கு பதிலாக இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரை நினைக்கிறீங்க, இந்த பிக் வந்துட்டு சரியான பிக் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேர் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.